தூங்குறவங்கள எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க தலையிடனால எழுப்ப முடியாது. தண்ணிய கோரி ஊத்திர வேண்டியது. ஆனால் ஆச்சார பத்திரிகை அழகான வில்லிசை மேடையில் நமக்கு சன்மானம் வழங்கிய பூமான் சீமான் யார் என்றால் யார் ஐயா? அதாவது யாட்சி அம்மன். யாட்சி அம்மனா? அதாவது ஆதி பிரம்மசக்தியினுடைய ஒரு அவதாரம். பிரம்மசக்தி அம்மாவுடைய ஒரு அவதாரம் யாட்சி அம்மன் மற்றும் வேம்படி மாடன் அருளால் வாழும் வேம்படிமான அருளால் வாழும் எம் சுந்தரராஜன் அவர்கள் டிஎம்பி வங்கியிலே பணிபுரிந்து வரக்கூடிய வங்கியில் வேலை செய்து வரக்கூடிய இருக்கையிலேயே ரொம்ப நல்ல பேங்க். அந்த பேங்க் தான் தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். நம்ம ஏடிஎம்ல நீ வேற பேங்க் ஏடிஎம் போட்டு ரூபாய் எடுத்து வை 26 ரூபாய் பிடிச்சிரும். அதனால நல்ல பேங்க்னு சொல்லுது. ஆமா. ஆகையினால் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியிலே பணிபுரிந்து வரக்கூடிய எம் சுந்தரராஜன் அவர்கள் பெற்றெடுத்த செல்வங்கள் மூவி வைஷ்ணு மாதவ அவர்கள். அப்பா வேற பத்தியா வேற எங்க தேடி கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. போட்டுடலாம். நான் வாசிக்கிற வாய்ப்புல நுழையாது. அந்த காலத்து பாட்டி மாதிரி கூப்பிட்டுச்சுன்னா வேற ஏதாவது சொன்ன மாதிரி இருக்கும். ஆமா எல்லாம் இந்த காலத்துக்கு ஏத்தாப்புல நம்மள மாத்திக்கிட வேண்டியதான். அந்த காலத்துல பேர் வைக்கணும்னு சொன்னா முனியாண்டி அப்படி இல்ல. அதாவது வீட்டம்மாவோட குலதெய்வம், அந்த வீட்டையாவோட குலதெய்வம், சரி, அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் குலதெய்வம், மாமனார் குலதெய்வம் சொல்லி ஒரு 5-6 பேரு எழுத தெய்வம் அப்படின்னு சொல்லி 5-6 பேரை எழுதி போட்டு சீட்டு குலுக்கி போட்டு அதுல ஒரு சீட் எடுத்து அந்த பேரை வைப்பாங்க. பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னா செல் எடுத்து நெட்ல பாக்காங்க. நெட்ல பேர் பார்த்தா அது இப்படிதான் இருக்கும். ஆமா, அவங்க அப்பா பேரு முருகன் இருந்தா ஆமா அந்த மூவை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. அந்த மூவை எடுத்துட்டு வேற ஏதாச்சும் பேரை வச்சுட்டு அப்பா பேரு. ஆமா ஐயா, அந்த காலத்துல எந்த பேர் இருந்தாலும் இந்த அடிக்க மாட்டாங்க. இப்ப என் பேரை பாரு. எங்க அண்ணன் பேரு தான் முனீஸ்வரன். எங்க வாத்தியாரு நான் ஸ்கூல் படிக்கும் போது என்ன முனி பார்ட் 2 தான் சொல்லி கூப்பிடுவாரு. அவன் முனி பார்ட் 1 பார்ட் 2 என் தம்பி பார்ட் 3. ஆமா, அப்படித்தான் சொல்லி கூப்பிடுவாரு. கடவுள் பேர் அப்படி வரிசைக்கா கந்தா கடம்பா கதிரவேலான்னு வச்சா. ஆமா, வாத்தியார் அப்படிதான் கூப்பிடுவாரு. அதனாலதான் இப்ப இவ்வளவு ஸ்டைலா வச்சிருக்காங்கம்மா. நிறையா இருக்கு. அதனால சன்மானம் வழங்கிய சுந்தரராஜன் அவர்களுடைய குடும்ப குலகோத்திரமெல்லாம் ஆதி பிரம்மசக்தியுடைய அருளாலே ஐயா இந்த வேம்படி மாடசுவாமியுடைய கிருபையினாலே எப்படி வாழ வேண்டும் பாருங்க. எப்படி வாழ வேண்டும்? வல்லப்பட்டா வட்டி பெருக வேணும், வாய்ப்பாட பொங்க வேண்டும். அனைவர்கள் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு என் தாயான தாட்சாயினி பார்வதியால் வயதாட்சி அழகு கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று 6 வயதாட்சி 6 வயதிலே அரிச்சுவடி நான் படித்தார். 7 வயதிலே எழுத்து நடை கற்றுணர்ந்தார். 8 நல்ல வயதிலே என்சுவடி நான் படித்தார். 9 வயதிலே உலக பிரயாணம் தான் படித்தார்.
கலையான தான் படித்தார் 10 வயது மட்டும் பல கலைகளையும் படித்து பல கலைகளையும் படித்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் 32 தர்மம் 64 கலைக்காலம் 96 தத்துவம் 108 ஆகமம் படித்தார் 108 ஆகமும் படித்தார் அத்தனையும் படித்து தாய் அந்த பார்வதியார் வயதோ 16 வயதாச்சு 16 வயதிலே ஆமா பக்குவதி பெண்ணாகி அவ எப்படி பூத்திருக்கிறார் ரோஜா பூவு பூத்ததை போல் மலர் பூத்ததை போல் மலர் பூத்ததை போல் மகள் மலர் பூத்ததை பார்வதி அழகிலையோ அழகியாக ஒன்றுமே தெரியலையே சாம்பிராணி கலவரமானதாங்க மட்டும் போடுவாங்க பார்த்தா ஐயாவோட மொத்தமும் ஜாக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஏன்னா ஐயாவோட அருள் அப்பத்தனமா கிடைக்கும் ஆமா பந்தத்தை நட்டுக்கு வச்சு உள்ள எண்ணெய் ஊற்றாங்கன்னா பார்த்துருக்கோம் பாடிக்குள்ள எண்ணெய் ஊற்றி பந்தத்தை தலைகளை போட்டா என்ன மேலுக்கு எப்படி யாரும் அதான் ஐயாவோட ஸ்டைல் அந்த சர்க்கன் மனைவி தாருகாவல் கொடியா வடிவேல் வாடிக்கட்டு போற மாதிரி இருக்கு கேட்பாங்க ஐயா சர்க்கன் மனைவி அந்த தாருகாவலி பெண்கொடியால் பெற்றெடுத்த அழகுமகள் பார்வதியார் 16 வயதிலே பருவம் அடைந்து ரோசாப்பூ பூத்ததை போல் என் ராசாத்தி பார்வதியா பூத்திருக்கார் அள்ளி மலர் பூத்ததை போல் என் அருள்பிள்ளையால் பூத்திருக்கார் முல்லை மலர் பூத்ததை போல என் முதுகுலால் பூத்திருக்கார் அடே அப்பா அழகுனா அழகு அதல்லவா அழகு அப்பேற்பட்ட அழகு யாரு யாரு யாரையா யாரையா சான்றோர்புரம் சத்திரியபுரம் நாடாளுடன் வாழ வைக்க வந்த எங்கள் ஐயா இந்த வேம்பணிவான சுவாமி பெற்ற மகள் என் கருத்தன் கடவாய் வாழ சுவாமி பெற்ற மகள் என் தாயான பார்வதியார் எங்க அச்சத்துல போக ஒன்னே காணும் உறிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உறிஞ்சிட்டாங்களோ ஒருவேளை ஆமா என் தாயான பார்வதியார் அப்படியே பூத்து குளிர்ந்துடா புஷ்பவதி பெண்ணா புலக்குகிறார் அவ என்ன அழகா இருக்கா பாருங்க அவ என்ன ஒரு அழகா இருக்கிறார் தாய் பார்வதியார் எப்படி இருக்காளம்மா எப்படி பூத்து நிறைந்திருக்கா புஷ்பவதி பெண்ணானால் அப்பா முல்லை மலர் பூத்ததை போல் முதுகுழலால் பூத்திருக்கா அல்லி மலர் பூத்ததை போலே அருங்கிளியால் பூத்திருக்கா தாமரைப்பூ பூத்ததை போலே மகள் அந்த தாட்சாயினி பார்வதியார் பூத்து நிறைந்திருக்கா பூத்து என்ன அழகா இருக்கா பாருங்க சூரியருக்கு சுத்தி வர சந்திரங்கி சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு ஓடுகின்ற தண்ணீரிலோ உள்மணலு கருப்பு உண்டு ஆடுகின்ற நாளுக்கோ ஆடி வையாச்சி கருப்பு உண்டு ஓடுகின்ற தண்ணீரிலோ உள்மணலு கருப்பு உண்டு ஓடுகின்ற
பொரிய ஒரு கருப்பும் இல்லை கருப்பும் இல்லை தலைமுடியோ கருப்பொழிய கருப்பொரிய ஒரு கருப்பும் இல்லை கருப்பும் இல்லை உண்மை முத்து உண்மை முத்து கொண்டு வா கொஞ்சம் கருப்பு உண்டு கருப்பு உண்டு சோமரி கருப்பொழிய 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 மற்ற ஒரு கருப்பும் இல்லை கருப்பும் இல்லை கருப்பொழிய கருப்பொழிய மற்றொரு கருப்பொழிய ஒரு கருப்பும் இல்லை கருப்பும் இல்லை யாருக்கு 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 ஐயா யாருக்கு ஐயா கர்ப்பராஜன் பெற்ற முதல்ல அந்த தாட்சாயி பார்வதியா அந்த பார்வதியால் பெண்ணாளுக்கு அவ்வளவு அழகா இருக்கா இருக்கா சூரியனுக்கு ஆனாலும் சுற்றி வர கருப்பு உண்டு சுற்றி வர கருப்பு உண்டு சந்திரனுக்கு ஆனாலும் சற்றே கொஞ்சம் கருப்பு உண்டு சற்று கொஞ்சம் கருப்பு உண்டு அது மட்டுமா ஆமா ஓடுகின்ற தண்ணீரிலே உள்மணல் கருப்பு உண்டு உள்மணல் கருப்பு உண்டு ஆடுகின்ற நாதத்திற்கும் அடி வயற்றில் கருப்பு உண்டு அடிவயற்றில் கருப்பு உண்டு உண்ணி முத்து ஆனாலும் குறுக்கே கொஞ்சம் கருப்பு உண்டு ஒருக்கே கொஞ்சம் கருப்பு உண்டு எலுமிச்சங்க அடியானாலும் எல்லளவு மச்சம் உண்டு எல்லளவு மச்சம் உண்டு ஆனால் ஆமா உன் பார்வதியாளுக்கு பார்வதியாருக்கு தலையை ஒரு கருப்பொழிய தன்னை ஒரு கருப்பம் இல்லை தன்னை ஒரு கருப்பும் இல்லை ஒரு வருடம் கருப்பொழிய பெண்ணே ஒரு கருப்பம் இல்லை பெண்ணே ஒரு கருப்பும் இல்லை மச்சம் கருப்பொழிய மற்ற ஒரு கருப்பம் இல்ல மற்ற ஒரு கருப்பும் இல்லை அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு அதேங்க அப்பா அடையங்க அப்பா அட 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 அழகுன்னா அப்படிலாம் இருக்கிறான் அறந்தா அப்படி பிறக்க அவன் என்ன அழகா இருக்கா மேல என்ன அழகா இருக்கின்றார் ஏறு நெற்றி புருவங்களும் இரண்டு கண்ணம் சிவந்த முகம் வேப்பிலை கையடியிலை புருவம் கண்ணரும் தாயான பார்வதியா கர்த்தராஜன் பெற்ற மகள் அவளுக்கு 10 நல்ல விரலழகோ பயத்தனத்து செயல் போலே 5 நல்ல விரலழகோ அவளுக்கு அவரணத்து செயல் போலே கமுதி கூடை வார்த்தது தண்ணியுடைய கழுத்தழகோ சேலை கட்டும் இடைய சிற்றோடுக்கு கடைந்தது ஏற்றிய பார்வதி மாளிகை செயல் போலே அவளுக்கு அடிவயது தன்னோ கட்டி நல்ல கரும்பு போலே அவன் கையழகு தன்னோ அந்த பாட நல்ல தண்டு போலே அவன் வடிவழகி தொடையோ கட்டியிருக்கா கடிதோ அந்த கண்ணியுடைய காலோ அள்ளி அல்ல கோரி அல்ல ஏறி புருவங்களும் 2 கண்ணம் சிவந்த முகம் 2 கண்ண சிவந்த முகம் அப்படியே வேப்பில செய்யல இப்படி புருவம் தன்னழகும் புருவம் தன்னழகு ஆனால் ஆமா சந்திரன் நிலவு போல ஆமா அவளுடைய நெற்றி அழகும் கோல விழி அழகும் கோல விழி அழகும் முத்து கட்டி வார்த்தது போல் 32 பல்லழகும்
பவள கட்டி வார்த்தது போல் பக்கம் 16 பல்லழகம் 16 பல்லழகம் அடே அப்பா அடேங்கப்பா கோவைகள்ல பழங்கள் போலே கோதையுடைய உதட்டழகும் கோதையுடைய உதட்டழகம் வண்ண கிளி போலே வடிவழகி மூக்கழகும் அடேங்கப்பா மூக்கு இருந்தா அப்படி இருக்கணும் ஆனால் நம்ம சாயந்தரமாவுக்கு இருக்கு பாரு சப்பு மூக்கு சப்ப மூக்கு இல்ல கிளி மூக்கு கருமுதில் குலை வார்த்தது போல் கண்ணியுடைய கழுத்தழகும் அன்னையுடைய கழுத்தழகம் சாயந்தரமா மூஞ்சில மூக்க தேடணும்னா ஆமா ஒரு 300 வாட்ஸ் லைட் அடிச்சு தான் பார்க்கணும். எதுக்கியா மூக்கு எங்க இருக்கு, முடி எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு, பல்லு எங்க இருக்கு. அப்படி சொல்லாத, அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் நாங்க மூக்கு குத்தி இருக்கோம். அப்படியாம்மா? ஆமா. அதாவது ஆமா. பெண்கள் பெண்ணா பிறந்தா கண்டிப்பா மூக்குத்தி போடணும். மூக்குத்தி போடணும். அது மூக்குத்தி வலது பக்கம் போடணுமா இடது பக்கம் போடணுமா? அதாவது என்னம்மா? அதாவது உடம்புல பாதி, அதாவது சிவன் பாதி சக்தி பாதி. பெண்களுக்கு ஆமா ஆண்டவன் சிவபெருமான் என்னைக்கு தன்னுடைய உடம்புல பாதி இடத்தை கொடுத்தாரோ இடது பக்கத்துல, ஆமா எந்த பக்கம்? இடது பக்கம் தான் பார்வதியாளுக்கு கொடுத்தது. அதாவது இப்ப வடநாட்டுல எல்லாம் பார்த்தா அதுக்கு அடையாளமா தான் இடது பக்கம் மூக்கு குத்தி இருப்பாங்க. இடது பக்கம் மூக்கு குத்தி இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வலது பக்கம் மூக்கு குத்தி இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னையா? ஏன்னா நம்ம உடம்புல வலது பக்கம் சிவனோட உடம்பு. ஆமா, இடது பக்கம் பார்வதி, வலது பக்கம் சிவனுடைய ஜாடை. அந்த சிவனுடைய ஜாடை அப்படின்னா அது ஆண் ஜாடை. ஆமா, அந்த ஆண் முகத்தை மறைக்கிறதுக்காக தான் நம்ம பெண்ணுங்கிற அடையாளத்தை காமிக்க வலது பக்கம் குத்துறோம். ஆமா, வலது பக்கத்துல மூக்குத்தி போடுறாங்க. மூக்குத்தி போடுறோம். ஆமா, இந்த மூக்கு குத்தாத பெண்களை பார்த்தனா கரெக்டா வலது பக்கம் எப்படினாலும் ஒரு இன்ச்சினாலும் அந்த ஜாடையை காமிச்சிடும். ஆனா ஆமா, அந்த காலத்து பாட்டிமார்கள் ஆமா காதுல கீழ இருந்து மேல வரைக்கும் ஆமா கம்மலா போட்டிருப்பாங்க. என்னன்னு தெரியுமா ஐயா? கண்ணை மூடிட்டு கப்பு நடிச்சிட்டாயா? ஏ கட்ட ஐயா, கட்டக்காரனாவி. இந்த காதுல கீழ இருந்து மேல வரைக்கும் மாட்டிருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. உனக்கு தெரியுமா? சிமிக்கியா, அக்கா. அதாவது வடப்பத்தட்டு, குருட்டு தட்டு, செவட்டு தட்டு, அலங்கார தட்டு அப்படின்னு கீழ இருந்து மேல வரைக்கும் மாட்டிருப்பாங்க. யாரு? அந்த காலத்து பாட்டிமார்க மாட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம அறிவை, மனிதனுடைய அறிவை அப்படியே ஊக்குவிக்கக்கூடிய நரம்பு எல்லாமே காதுலதான் இருக்கான். அதனாலதான் அந்த காலத்துல காதுல அத்தனை குருட்டு தட்டு, செவட்டு தட்டு, உடப்பு தட்டு, அலங்கார தட்டுன்னு அந்த காலத்து பாட்டிமார் மாட்டிருக்காங்க. இந்த காலத்துல அது அந்த காலத்துல கிளவி மாதிரி போட்டது. இப்ப நம்ம ஸ்டைல் நினைச்சு அதெல்லாம் போடாம காதுல லேசா ஒரு குண்டு மட்டும் போடுதோம். இப்பவும் வெளிநாட்டுல என்ன நடக்குது தெரியுமா? காதுல நம்ம துணி காய போடுற மாதிரி கிளிப்பு, அந்த கிளிப்ப காதுல கீழ இருந்து மேல வரைக்கும் சுத்தி மாட்டிட்டு அது ஒரு மருத்துவம்னு சொல்லி மருத்துவம் பார்த்து அதுக்கு காசு சம்பாதிச்சாங்க வெளிநாட்டுல. ஆனா நம்ம அந்த காலத்து தமிழர்கள் எல்லாமே செஞ்சது ஒரு காரணம் இருக்கு. காதுல அத்தனை போடுது, அது ஒரு மருத்துவ குணம். சேலை கட்டும் இடையளவும் சிற்றுடுக்கு கிடைத்தது போல் ஆளிலை செய்யல அடி வயறு கண்ணழகும். ஆளை இலை பார்த்திருக்கியா? ஆளை இலை சைஸ்ல அடி வயிறு இருக்குமா? உனக்கு வாழை இலை மாதிரி இல்லாம இருக்கு. நீ ஏன் சொல்ல மாட்ட? 2 பிள்ளைய ஆபரேஷன் பண்ணி எடுத்தா தான் தெரியும் உனக்கு வயிறு எப்படி இருக்கு. இந்த மாதிரி சாயண்டமா பாரு, வாழை இலை இருக்கா? வாழை இலை சாயண்டமாவும் 2 பிள்ளைக்கு அம்மாடா. அப்படியா? பாக்க அப்படியே தெரியுது. அது தெரியாது. அதாவது அந்த காலத்து பாட்டிமார் யாராவது ஒருத்தர் ஒன்ன மாதிரி குண்டா இருக்க காட்டு பாப்பா, வயித்தை காட்டு. அந்த காலத்து பாட்டிமார்கள் பூரா வீட்டுல பிள்ளை பெற்றிருக்காங்க. ஆமா, அதனால வயிறு குண்டா இல்ல. இந்த அம்மாவுக்கு ஊர் சாப்பாடு போய் உடம்பு ஏறிக்கிட்டே போகுது. என் தாயான பார்வதியாளுக்கு சேலை கட்டும் இடையளவும் சிற்றுடுக்கு கிடைத்தது போல் ஆளை செய்யலே அடி வயிறு கண்ணழகும். தாயான பார்வதியால் அப்படி அழகாக இருக்கும்போது அப்படி அழகுடனே இருக்கும்போது 16 வயதிலே பக்குவதியாகி இருந்த உடனே தர்கராஜன் என் மகளுக்கு சுயம்பரம் என்று அறிவிக்க மகளுடைய சுயம்பரத்தை யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு என் மகளை மனமுடித்து தந்து அப்படியே இந்த நாட்டிலே நாட்டு பொறுப்பை அவர்களிடத்திலே ஒப்படைப்பேன் என்று சொல்ல பார்வதியார் அழகுக்காக தேசத்து அரசுகளும் வரிசையாக வந்து சபா மண்டபத்திலே அமர்ந்திருக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். 90 15 என்ற துவண்டதொரு கிழவன் போல வடிவம் கொண்டு 400 15 என்ற நரைத்தலை ஆண்டி போல வடிவம் கொண்டு நல்லாடு கிழவன் மாதிரி சுயம்பரம் நடக்கக்கூடிய மண்டபத்தில் வந்து நிற்கார்.